கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். கடந்த பல வாரங்களாக யெகோவா ரோகி என்ற தலைப்பிலே ஒரு தொடர் போதனையை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதை சங்கீதம் 23 நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 23 சங்கீதம் 1 வசனம் முதல் 6 வசனம் வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த சங்கீதத்தை தான் நாம் தொடர்ந்து பல வாரங்களாக பார்த்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, கடந்த வாரத்தில் எதை பார்த்தோம் என்று சொன்னால், கடந்த வாரத்திலே 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை நாம் பார்த்தோம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எல்லாம் சொல்லுவோம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த வசனத்தை தான் போன வாரத்திலே நாம் பார்த்தோம். கோடை காலம் மாறி குளிர்காலம் வருகிற போது இனப்பெருக்கம் செய்வதற்காக இந்த ஆணாடுகள் பெண்ணாடுகளோடு சேருகிற ஒரு காலம்தான் இந்த குளிர்காலமாகும். கவனிங்களே, இப்படிப்பட்ட நேரத்திலே ஆணாடுகள் பாருங்க ஒன்றோடு ஒன்று சண்டையிட்டுக் கொள்ளுமாம். நீ பெரியாளா நான் பெரியாளா என்று காண்பிப்பதற்காக பாருங்க சண்டையிட்டுக் கொள்ளுமாம். தன்னுடைய பலத்தை தன்னுடைய ஆற்றலை காண்பிப்பதற்காக இப்படி அவைகள் நடந்து கொள்ளுமாம். கவனிங்களே, இதை போலத்தான் விசுவாசிகளின் மத்தியிலையும் கூட ஒரு விசுவாசிக்கும் இன்னொரு விசுவாசிக்கும் இடையிலே போட்டியும் போராமையும் கசப்பும் பகையும் தீய எண்ணமும் சில வேளைகளிலே உண்டாகிறது. நீ பெரியாளா நான் பெரியாளா என்ற எண்ணம் என்ன செய்கிறது? உண்டாகிறது. கவனிங்க, இப்படிப்பட்ட நேரங்களிலே நிம்மதியாக படுத்து என்ன செய்ய முடியாது? தூங்க முடியாது. எனவேதான் பாருங்க, சபைக்கு வருகிற கவனிங்க சபைக்கு வருகிற ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியோடு கூட நல்ல உறவையும் நல்ல ஒரு ஐக்கியத்தையும் நல்ல ஒரு காரியத்தை என்ன செய்ய வேண்டும்? ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எத்தனைக்கு விளங்குது? ஆமென். அது மட்டும் இல்ல, இப்படிப்பட்ட நேரங்களிலே பாருங்க, நல்ல மெய்ப்பராகிய இயேசு நமக்குள்ளே இருந்து தம்முடைய பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்பி மற்றவர்களை மன்னிக்க வழியை காண்பிக்கிறார். தவறுகளை மன்னிக்க உதவி செய்கிறார். பாருங்க, அந்த தீய வழியிலிருந்து விடுபட வழியை நமக்கு காண்பிக்கிறார். அப்பொழுது அவர்களை நாம் என்ன செய்கிறோம்? மன்னிக்கிறோம். மன்னித்து நிம்மதியாக படுத்த என்ன செய்கிறோம்? தூங்குகிறோம். அது மட்டும் இல்ல, திருப்தி இல்லாத மனுஷன் அவன் என்ன செய்கிறான், அவன் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை நாம் போன வாரத்தில் பார்த்தோம். பிறகு நம்முடைய தேவனின் சுபாவமே நிரம்பி வழிய செய்கிற சுபாவமாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று கர்த்தர் சொன்னார். பறவைகளை பார்த்து சொல்லுகிறாரு. பிறகு மனுவர்க்கத்தை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதன் பிறகு பாருங்க, நம்முடைய தேவன் எல்லாவற்றையுமே நிரப்பி நிரம்பி வழியை செய்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். அவருடைய காரியம் எப்படின்னா, எல்லாவற்றையும் நிரப்புறாரு, நிரப்பி என்ன செய்யறாரு? வழியை செய்கிறார். கடைசியா ஒரு காரியத்தை பார்த்தோம். அது என்ன? நம்முடைய தேவன் எதற்காக நிரம்பி வழியை செய்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். எதற்காக நிரம்பி வழியை செய்கிறார்? மற்றவர்களுக்கு அது சென்றடைய வேண்டும். நிரம்பி வழிந்து அது மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும், சென்றடைய வேண்டும், மற்றவர்களை அது வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்?
நிரம்பி வழிய செய்கிறார். ஆசீர்வாதத்தினாலே, சுகத்தினாலே, பலத்தினாலே, ஆரோக்கியத்தினாலே, வெற்றியினாலே, வளமை வாழ்வினாலே, ஐஸ்வர்யத்தினாலே கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். நிரம்பி வழிய செய்கிறார். நிரம்பினதோடு அவர் நிறுத்தி விடவில்லை. நிரம்பி என்ன செய்கிறார்? வழிய செய்கிறார். எதற்காக? அது மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும்? போய் சென்றடைய வேண்டும், மற்றவர்கள் வாழ வேண்டும், மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம் மூலமாக மற்றவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும், மற்றவருடைய குடும்பங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். நொறுங்கி கிடக்கிற குடும்பங்கள், சமாதானத்தை இழந்து கிடக்கிற குடும்பங்கள், தரித்திரத்தில் கிடக்கிற குடும்பங்கள், பிசாசின் பிடியில சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்கள் நம் மூலமாக என்ன செய்யப்பட வேண்டும்? ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், வாழ்வடைய வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? நிரப்புகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நிரம்பி என்ன செய்யுது? வழிகிறது. நிரம்பி வழிந்தது மற்றவர்களுக்கு என்ன செய்கிறது? சென்றடைந்து அவர்கள் என்ன செய்கிறது? வாழ வைக்கிறது. எனவே பாருங்க, இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், முதலாவது என்ன செய்ய வேண்டும்? நாம் நிரம்ப வேண்டும். ஆமே, முதலாவது நாம் நிரம்ப வேண்டும். முதலாவது நாம் செழிக்க வேண்டும். முதலாவது நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். பிறகு அது மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும்? போய் சேர வேண்டும். இதைத்தான் நான் போன வாரத்திலே பார்த்தோம். சரி, இன்றைக்கு 6ஆம் வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 23:6 வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்கள். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். பாருங்க, இந்த வசனம் ஆங்கிலத்தில் எப்படி வருகிறது என்று சொன்னால், surely goodness and mercy shall follow me all the days of my life. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நிச்சயமாகவே என்னை தொடரும். தமிழ்ல எந்த வார்த்தை விட்டுருக்காங்க பாத்தீங்களா? உங்க வேதாகமத்தை, உங்க பைபிளை பாருங்க, எந்த வார்த்தை விட்டுருக்காங்க தமிழ்ல? தமிழ்ல எப்படி வருகிறது? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆனால் பாருங்க, நிச்சயமாகவே, surely அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. surely goodness and mercy shall follow me all the days of my life. என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நிச்சயமாகவே என்ன செய்யும்? என்னை தொடரும் என்று வருகிறது. அது மட்டுமல்ல, இந்த surely என்பதற்கு ஆங்கிலத்தில் இன்னொரு வார்த்தையும் பாருங்க அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா only. only என்று சொன்னால் அது மட்டும் அப்படின்ற வருகிறது இல்லையா? அதாவது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரமே, அப்படிதான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில். ஆனா தமிழ்ல பாருங்க, ரெண்டு வார்த்தை என்ன செஞ்சிருக்காங்க? விட்டுருக்கிறாங்க. நிச்சயமாகவே என்ற வார்த்தையை விட்டுட்டாங்க, மாத்திரமே என்ற அந்த வார்த்தையை விட்டு விட்டார்கள். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் என்ன செய்யும்? தொடரும் என்று வருகிறது. எனவே சங்கீதக்காரனாகிய தாவீது எதை விசுவாசிக்கிறான் என்று சொன்னால், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் நிச்சயமாகவே என்னை தொடரும் என்று விசுவாசிக்கிறான். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மட்டுமே அவைகளை நான் செய்வேன், அனுபவிப்பேன் என்று சொல்லுகிறான். வேற ஒன்றையும் நான் அனுபவிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறான். இங்க இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நன்மையும் கிருபையையும் மாத்திரம் நிச்சயமாகவே நான் அனுபவிப்பேன், அது என்னை தொடரும் என்று எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் நிச்சயமாகவே என்னை தொடரும். அந்த ரெண்டு வார்த்தை நல்லா கவனிங்க. மாத்திரம் நிச்சயமாகவே, மாத்திரம் நிச்சயமாகவே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் நிச்சயமாகவே என்னை தொடரும். அது மட்டும் இல்ல, சங்கீதக்காரனாகிய தாவீது நல்லா கவனிங்க, நன்மையையும் கிருபையையும் நான் தொடர்ந்து போவேன் என்று சொல்லவில்லை. எதனை கவனிச்சீங்க? நன்மையும் கிருபையும் நான் என்ன செய்வேன்?
தொடர்ந்து போவேன் அப்படி என்று அவன் சொல்லவில்லை. மாறாக நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லுகிறான். அப்ப பாருங்க, நன்மையும் கிருபையும் யாரை தொடரணும்? நம்மள என்ன செய்யணும்? தொடரணும். அதை தொடர்ந்து நம்ம போக கூடாது. அவைகள் நம்ம என்ன செய்கிறது? அவைகள் நம்ம என்ன செய்யறது? தொடர்கிறது. சரி, நன்மையும் கிருபையும் ஏன் நம்மை தொடர்கிறது? அதைத்தான் கவனிக்கணும். இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அல்லவா, நன்மையும் கிருபையும் மாத்திரம் நிச்சயமாகவே என்ன செய்யும்? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரும் என்று சொல்லுகிறான். சரி, ஏன் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்கிறது? ஏன் என்று சொன்னால், நல்ல கவனிங்க, ஏன் இவைகள் நம்மை தொடர்கிறது என்று சொன்னால், கவனிங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறபடினால் இவைகள் என்ன செய்யும்? என்றைக்குமே தொடரும். எனக்கு என்றைக்குமே இந்த நன்மையும் கிருபையும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவைகள் ஒரு நாள் என்ன செய்யாது? குறைவுபடாது. எனவே பாருங்க, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்றைக்குமே நன்மையும் கிருபையும் மாத்திரமே. எத்தனை விளங்குச்சுன்னு தெரியல, கவனிங்க, மறுபடியும் சொல்றேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிற வரைக்கும் என்றைக்குமே எனக்கு நன்மையும் கிருபையும் தான். சில ஆட்கள் பாருங்க, ஏதோ நினைச்சா கர்த்தர் மேய்ப்பர்னு சொல்லிடுவாங்க, அப்புறம் என்ன செஞ்சிருவாங்க? அதான் நீங்க விளங்கிக்கிற. இன்னைக்கு சில சமயம் கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிற எனக்கு ஒரு குறையிலும் சொல்லுவாங்க. சில சமயங்கள்ல வேற யாராவது மேய்ப்பரா ஆயிடுவாங்க, அப்புறம் கொஞ்ச நாளைக்கு வேற யாராவது மேய்ப்பர் ஆயிடுவாங்க. அப்படி கிடையாது. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிற வரைக்கும் எனக்கு என்றைக்குமே நன்மையும் கிருபையும் மாத்திரமே. ஆமென். எனக்கு தீமை கிடையாது, எனக்கு வியாதி கிடையாது, நோய் எனக்கு கிடையாது, சுகவீனம் எனக்கு கிடையாது, பலவீனம் எனக்கு கிடையாது, தாழ்ச்சி எனக்கு கிடையாது, குறைவு எனக்கு கிடையாது, பஞ்சம் எனக்கு கிடையாது. எனக்கு நன்மையும் கிருபையும் மாத்திரமே. ஆமென். சில ஆட்கள் என்ன சொல்லுவாங்க, அதுவும் கொஞ்சம் இருக்கணும் இல்லையா? கொஞ்சமாவதும் எது? அந்த பஞ்சம், வியாதி, தரித்திரம், குறைவு, அது கொஞ்சம் இருக்கணும். இது என்ன செய்யணும்? கொஞ்சம் இருக்கணும். சங்கீதக்காரன் அப்படி சொல்லவே இல்லை. என்ன சொல்றான்? நன்மையும் கிருபையும் மாத்திரம் நிச்சயமாகவே என்ன செய்யும்? தொடரும். ஆமென். சரி, ஏன் தாவீது இவ்விதமாய் சொல்லுகிறான்? அதாவது நன்மையும் கிருபையும் மாத்திரம் நிச்சயமாக என்னை தொடரும் என்று ஏன் சங்கீதக்காரனாய் தாவீது இவ்விதமாய் சொல்லுகிறான்? ஏன் இவ்விதமாய் இவன் சொல்லுகிறான் என்று சொன்னால், கவனிங்க, கர்த்தர் எனக்கு நன்மைகளை மட்டுமே செய்கிறவர் என்பதை அவன் அறிந்து விசுவாசித்து அதை ருசி பார்த்திருக்கிறான். எனவேதான் இவ்விதமாய் அவன் சொல்லுகிறான். எவ்விதமாய் சொல்லுகிறான்? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் நிச்சயமாகவே என்னை தொடரும் என்று சொல்லுகிறான். ஏன் என்று சொன்னால், அவன் பாருங்க, இதை அறிந்து, எதை அறிந்து? கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிற வரைக்கும் எனக்கு நன்மைதான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிற வரைக்கும் எனக்கு கிருபைதான், அவரை நான் மேய்ப்பராக வைத்திருக்கிற வரைக்கும் எனக்கு பஞ்சம் கிடையாது, அவரை நான் என்னுடைய மேய்ப்பராக வைத்திருக்கிற வரைக்கும் எனக்கு குறைவு கிடையவே கிடையாது, எனக்கு தாழ்ச்சி கிடையாது என்பதை தாவீது அறிந்து அதை விசுவாசித்து பிறகு ருசி பார்த்திருக்கிறான், அதை டேஸ்ட் பண்ணியிருக்கிறான், அதை சுவைத்து பார்த்திருக்கிறான். ஆகையால் தான் சங்கீதக்காரனாய் தாவீது சொல்லுகிறான், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் நிச்சயமாகவே என்ன செய்யும்? தொடரும் என்று சொல்லுகிறான். ஆனால் பாருங்க, இன்றைக்கு சபைகளிலே உள்ள ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், கர்த்தர் எதையும் செய்வார் என்று நினைக்கிறார்கள். கர்த்தர் எதையும் செய்வார் என்று நினைக்கிறார்கள். கவனிங்க, கர்த்தர் நன்மையும் செய்வாரு, தீமையையும் செய்வாரு என்று நினைக்கிறார்கள். இது முற்றிலும் தவறு. ஏனென்றால் சத்திய வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். சங்கீதம் 119:68 வாசிக்கிறேன், கவனிங்கள். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். பாருங்க, இங்கே சங்கீதக்காரனாய் தாவீது சொல்லுகிறான், தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். கர்த்தர் யாரா? நல்லவரா? கவனிங்க, கர்த்தர் நல்லவராக இருக்கிறபடியாலே தான் அவர் என்ன செய்கிறார்? நன்மை செய்கிறார். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். கர்த்தர் யாரா?
கர்த்தர் நல்லவராம். நல்ல கவனிங்க, கர்த்தர் நல்லவராக இருக்கிறபடியால் தான் அவர் என்ன செய்கிறார்? நன்மை செய்கிறார். ஆனா பாருங்க, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க என்ன சொல்றாங்க? கர்த்தர் நல்லதும் செய்வாரு, தீமையும் செய்வாரு. நல்லதும் செய்வாரு, கெட்டதும் செய்வாருங்க. யாருக்கு தெரியும்? யாருக்கு? கொஞ்சம் யோசித்து பேசணும் பாருங்க. எதையுமே கொஞ்சம் வேதாகமத்தை வாசித்து பார்க்கணும், சத்திய வேதத்தை கொஞ்சம் கவனிக்கணும். சத்திய வேதம் என்ன சொல்லுகிறது? தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் என்ன செய்கிறீர்? இருக்கிறீர். அப்ப பாருங்க, கர்த்தர் என்ன செய்கிறார்? நல்லவராக இருக்கிறார், அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். எனவே நம்முடைய தேவன் நன்மைகளை மட்டுமே செய்கிறவராக இருக்கிறார், அவர் தீமை செய்வது கிடையவே கிடையாது. ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய தேவன் நன்மையை மட்டுமே செய்கிறார், அவர் தீமை செய்வது கிடையாது. ஒரு முறை பாருங்க, ஒரு பாஸ்டர் ஏர்போர்ட்டுக்கு போனாராம் பாருங்க. ஏர்போர்ட்டுக்கு போனா அந்த ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய போர்டுல எழுதி போட்டிருந்தாங்களாம். என்ன எழுதி போட்டிருந்தாங்களா? தீ விபத்து, திருட்டு, களவு, வாகன விபத்து, புயல் சீற்றம் போன்ற இப்படிப்பட்ட தெய்வ செயல்களுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. என்ன செயல்? என்ன செயலுங்க? இப்படிப்பட்ட தெய்வ செயல்களுக்கு நாங்கள் பொறுப்பல்ல என்று எழுதி போட்டுதாங்க பாருங்க. மனுஷன் எப்படி எல்லாம் இருக்கிறான் பாருங்க. எதெல்லாம் தெய்வ செயலா? தீ விபத்து, எங்கெங்கெல்லாம் தீ விபத்து நடக்குதோ அதெல்லாம் யாருடைய செயல்? தெய்வ செயல், அதாவது கடவுளுடைய செயல். கடவுள் தான் செஞ்சிருக்கிறாரு. எங்கெங்கெல்லாம் திருட்டு நடக்குதோ, எங்கெங்கெல்லாம் களவு நடக்குதோ, எங்கெங்கெல்லாம் ஆக்சிடென்ட் நடக்குதோ, எங்கெங்கெல்லாம் புயல்கள் வந்து அநேகர் அழிந்து போகிறார்களோ அதெல்லாம் யாருடைய செயலா? தெய்வ செயலா. அதான் அதனுடைய அர்த்தம். அப்படி எழுதி போட்டுக்கிறாங்க. இப்படிப்பட்ட தெய்வ செயல்களுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. சரி, அவங்கள விடுங்க, அவங்க யாரோ பாவம் எழுதி போட்டிருக்கிறாங்க. ஆனா இதை குறித்து சபை என்ன சொல்லுகிறது? இதை குறித்து சபையில என்ன? சபையிலையும் பாத்தீங்கன்னா இப்படித்தான் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? கர்த்தர் தான் வியாதியை கொடுக்கிறாரு. கர்த்தர் தான். அவங்கள விடுங்க, பாவம் அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, பாவம் அவங்க ஏதோ பொதுவா ஏதோ சொல்றாங்க, அவங்கள விட்டுருங்க. சபையில என்ன? சபையில என்னவென்று சொன்னால் கர்த்தர் தான் வியாதியை கொடுக்கிறார், கர்த்தர் தான் பிள்ளைகளை எடுத்துக் கொள்ளுகிறார், கர்த்தர் தான் கையை ஒடிச்சு விடுறாரு, கர்த்தர் தான் காலை ஒடிச்சு விடுறாரு, கர்த்தர் தான் கஷ்டத்தை கொடுக்கிறாரு. கர்த்தர் தான். சத்தத்தை காணுமே. கர்த்தர் தான் கஷ்டத்தை கொடுக்கிறாரு. கர்த்தர் தான் என் புருஷனை அப்படி படுத்த படுக்கை ஆக்கிட்டாரு, படுத்த படுக்கையா ஆக்கிட்டாரு. கர்த்தர் தான் திருடுகிறார், கர்த்தர் தான் தீ விபத்தை உண்டாக்குகிறார், கர்த்தர் தான் நாச மோசங்களை உண்டாக்குகிறார், கர்த்தர் தான் பலவிதமான பொல்லாத காரியங்களை செய்கிறார் என்று சபையிலும் கூட என்ன செய்கிறார்கள்? அப்படி சொல்லுகிறார்கள். கவனிங்க, இவங்க சொல்லுகிறத பார்த்தா, நல்லா கவனிங்க, இவங்க சொல்றத பார்த்தா கர்த்தர் தான் முதலாவது பிடிச்சி ஜெயில போடணும். எத்தனை விளங்குச்சு? இந்த கிறிஸ்தவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா முதலாவது யாரை பிடிச்சி ஜெயில போடணும்? கர்த்தரா. ஏன்னா எங்கெங்க நாச மோசம், எங்கெங்க திருட்டு வேலை, எங்கெங்க கொலை நடக்குதோ அதுக்குள்ள யார் தான் காரணம்? இவங்க சொல்ற பிரகாரம் பார்த்தா கர்த்தர் தான் காரணம்னா அவரை தான் முதலாவது கைதி பண்ணி என்ன செய்யணும்? கொண்டு வந்து ஜெயில போடணும். கவனிங்க, இப்படிப்பட்ட சம்பவங்கள் இந்த உலகத்திலே நடக்கலாம், நடந்து கொண்டிருக்கிறது. இது உண்மைதான். ஆனால் இவைகள் கர்த்தருடைய செயல் கிடையாது. எத்தனை ஆமென் சொல்றீங்க? இவைகள் கர்த்தருடைய செயல் கிடையவே கிடையாது. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மைகளை மாத்திரமே செய்கிறார் என்று சத்திய வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. வாசிப்போம் புதிய ஏற்பாட்டிலே ஒரு வசனத்தை. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்கள். நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராய், என்னதுங்க? அவர் நன்மை செய்கிறவராயும்
பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். எல்லாரும் சொல்லுங்க, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். என்ன செய்கிறவரா சுற்றி திரிந்தாரு? நன்மை செய்கிறவரா சுற்றி திரிந்தாரா இல்ல தீமை செய்கிறவரா சுற்றி திரிந்தாரா? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். தீமை செய்கிறவராய் சுற்றி திரியவில்லை. யாருடைய காலை ஒடிக்கலாம் என்று இயேசு கிறிஸ்து சுற்றி திரியவில்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தாரு 33 வருஷம். 33 வருஷத்துல எத்தனை பேருடைய காலை கத்தர் ஒடிச்சாரு? அமைதியாயிட்டீங்க. 33 வருஷம் இந்த பூமியில இயேசு கிறிஸ்து மனுஷனா வாழ்ந்தாரு நம்மள போல. அந்த 33 வருஷத்துல எத்தனை பேருடைய காலை கத்தர் ஒடிச்சாரு? ஒருத்தருடைய காலை என்ன செய்யல? கத்தர் ஒடிக்கல. யாருடைய குடும்பத்தை கெடுக்கலாம் என்று இயேசு கிறிஸ்து என்ன செய்யல? சுற்றி திரியவில்லை. யாருக்கு தீ விபத்தை உண்டாக்கலாம் என்று இயேசு கிறிஸ்து சுற்றி திரியவில்லை. யாருக்கு வாகன விபத்தை உண்டாக்கலாம் என்று இயேசு கிறிஸ்து என்ன செய்யல? சுற்றி திரியவில்லை. யாருடைய பிள்ளையை எடுத்துக் கொள்ளலாம் என்று இயேசு கிறிஸ்து என்ன செய்யல? சுற்றி திரியவில்லை. கவனிங்க, யாருக்கு நன்மை செய்யலாம், யாரை காப்பாற்றலாம், யாரை தூக்கிவிடலாம், யாரை வாழ வைக்கலாம், யாருடைய கண்ணீரை துடைக்கலாம், யாரை சுகமாக்கலாம் என்றுதான் இயேசு கிறிஸ்து செய்தார், சுற்றி திரிந்தார். ஆமென். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வாழ்ந்த பொழுது அவர் ஒருத்தர் கூட என்ன செய்யல? தீமை செய்யவில்லை. எல்லாருக்கும் என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து நன்மை செய்தார். சங்கீதக்காரனாய் தாவீது சொல்கிறான், நன்மையும் கிருபையும் மாத்திரம் நிச்சயமாகவே என்ன செய்யும்? என்னை தொடரும். ஏனென்றால் என்னுடைய மேய்ப்பர் அவர் நல்லவர். ஆமென். என்னுடைய மேய்ப்பர் அவர் நல்லவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பாருங்க ஜனங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்? வாசிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7 9 10 11 வாசிக்கிறேன். எல்லாரும் கவனிங்கள். 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எல்லாரும் கவனிங்கள். உங்களில் எந்த மனுஷனானாலும், யாருங்க? உங்களில் எந்த மனுஷனானாலும், உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கர்த்தர் சொல்றாரு, உங்களில் எந்த மனுஷனானாலும், எல்லாம் சொல்லுங்க, உங்களில் எந்த மனுஷனானாலும். கர்த்தர் சொல்றாரு, ஒரு குடிகாரன் கூட தாம்பளைக்கு என்ன செய்ய மாட்டான்? பாம்பை பிடிச்சு கொடுக்க மாட்டான். அவன் தண்ணியில் இருந்தாலும் கூட, ஃபுல் போதையில் இருந்தாலும் கூட என்ன செய்ய மாட்டான்? எத்தனை விளங்குச்சு? தாம்பளைக்கு என்ன செய்ய மாட்டான்? ஒரு நாளும் தட்டுல 2 கல்லை வச்சு கொடுக்க மாட்டான். அந்த சாப்பிடுற சாப்பாடு கொடுக்க மாட்டான். ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான்? தேலை பிடிச்சி தட்டுல வச்சு சாப்பாடு கொடுக்க மாட்டான். ஒரு நாள் பாம்பை பிடிச்சு கொடுக்க மாட்டான். ஏன கர்த்தர் சொல்றாரு, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க, நன்மையான ஈவுகளை கொடுக்க, நல்ல சாப்பாடை கொடுக்க அறிவு இருக்கும் போது என்ன செய்யும் போது கர்த்தர் சொல்றாரு, ஏப்பா நீ பொல்லாத மனுஷன், உனக்கே நல்ல ஈவுகளைத்தான் கொடுக்கணும் என்ற ஒரு அறிவு இருக்கிறது. பிறகு பரமபிதா, நல்ல பிதா, ஆவிகளின் பிதா, அவர் நன்மைகளை செய்வது எவ்வளவு நிச்சயம். அவர் தீமை செய்வாரா? அவர் தீமை செய்வார் என்று சொல்லுகிறாயே நீ. சில சமயம் கர்த்தர் நன்மையும் செய்வார் பிரதர், தீமையும் செய்வார் பிரதர், அவரை வியாதியை கொடுத்து அவரை வியாதியை சுகமாக்கவும் செய்வாரே பிரதர் என்று சொல்கிறாயே. இது எந்த விதத்துல சரி? எந்த விதத்துல சரி? நல்ல கவனிங்க. நம்முடைய தேவன் நன்மை மாத்திரமே செய்கிறார், அவர் தீமை செய்வது கிடையவே கிடையாது. எத்தனை விளங்குச்சு? அவர் நன்மை மாத்திரமே செய்கிறார். கவனிங்க, இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு தான் உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொண்டு வரும்.
கர்த்தர் நல்லவர் என்கிற ஒரு வெளிப்பாடு, கர்த்தர் நன்மை செய்கிறவர் என்கிற வெளிப்பாடு, அவர் சுகமாக்குகிறவர் என்கிற வெளிப்பாடு, அவர் ஆரோக்கியத்தின் தேவன் என்கிற வெளிப்பாடு, அவர் ஆசீர்வாதத்தின் தேவன் என்கிற இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி என்ன செய்யும், கொண்டு வரும். மாறாக கர்த்தர் நன்மை செய்வார் பிரதர், கர்த்தர் தீமையும் செய்வார் பிரதர், கர்த்தர் அடிக்கவும் செய்வார் பிரதர், அரவணைக்கும் செய்வார் பிரதர் சொல்லி பாருங்க, ரெண்டும் கட்டான இருந்தீங்கன்னா வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதம் செய்யாது, இருக்காது. கர்த்தர் நல்லவர் என்கிற ஒரு பெரிய தெளிவு, ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், உண்டாயிருக்க வேண்டும். அதுதான் அஸ்திபாரமாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். எனவே பாருங்க, நம்முடைய தேவன் நமக்கு நன்மையானவைகளை மாத்திரமே செய்கிற தேவனாக இருக்கிறார். இதை அறிந்து கொண்ட சங்கீதக்காரனான தாவீது சொல்கிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரமே நிச்சயமாக என்னை தொடரும். ஏனென்றால் நான் ஆராதிக்கிற என்னுடைய நல்ல மேய்ப்பர் அவர் நல்லவர். நான் ஆராதிக்கிற என்னுடைய நல்ல மேய்ப்பர் அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அது மட்டுமல்ல, கவனிங்களே, சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான் என்றால், நல்ல கவனிங்க, சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும், எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலேயும், எல்லா சவால்களின் மத்தியிலேயும் நன்மையும் கிருபையும் மாத்திரம் நிச்சயமாகவே என்னை தொடரும் என்று சொல்லுகிறான். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, தாவீது இருக்கிறானே, இந்த தாவீதுக்கு தீமை செய்ய சவுல் என்கிற ஒரு ராஜா பாருங்க, அவன் எழும்பி இந்த தாவீதுக்கு பாருங்க பல தீமைகளை அவன் செய்யும்படியாக முயற்சி செய்தான், ஆட்கள் அனுப்பினான். தாவீதை கொல்லுவதற்கு, தாவீதுடைய தலையை கொண்டு வருவதற்கு, தாவீதுடைய உயிரை எடுப்பதற்கு பாருங்க பல ஆட்களை அனுப்பினான். ஆனாலும் பாருங்க தாவீது என்ன செய்ய முடியவில்லை, ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அது மட்டுமல்ல, கவனிங்களே, தாவீதினுடைய மகன் அப்சலோம் என்ற ஒருவன் இருந்தான். அவன் பாருங்க பெத்த தகப்பனை கொல்றதுக்கு ஆலோசனை தேடிக்கிட்டு இருக்கிறான். தாவீதுடைய மகன், சொந்த மகன், மூத்த மகன் அப்சலோம், அவன் பாருங்க தாவீதை கொல்றதுக்கு அவன் ஆள் தேடிக்கிட்டு இருக்கான். அந்த ஆளை வெட்டினாதான் என்ன செய்ய முடியும், நாம ராஜாவை என்ன செய்ய முடியாங்க உட்கார முடியும் சொல்லி பாருங்க பெத்த மகன் அவன் பாருங்க கொலை செய்வதற்கு தகப்பனை தேடிக்கிட்டு இருக்கிறான். கவனிங்களே, இதன் மத்தியிலே தாவீது சொல்லுகிறான், அதை நீ கவனிக்கணும், இதன் மத்தியிலே தாவீது சொல்லுகிறான், என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் உயிருள்ள நாளெல்லாம், என் ஆயுளுள்ள நாளெல்லாம், என் வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் மாத்திரம் நிச்சயமாகவே என்னை தொடரும். நான் சொல்லுகிறேன், இதை அவன் அறிந்து கொண்டான், இதை விசுவாசித்தான், இதை ருசி பார்த்தான். சவுலும் ஒண்ணும் பண்ண முடியல, அப்சலோமும் ஒண்ணும் பண்ண முடியல. 40 வருஷம் இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டு பிறகு பூரண வயசோடு இருந்து மரித்தவன் பரலோகத்துக்கு போய் சேர்ந்தான். அதுதான் சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இது ஆழமா அவன் பிடித்துக் கொண்டான். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் நிச்சயமாகவே என்ன செய்யும், தொடரும். எனவே சங்கீதக்காரன் அறிந்து கொண்ட அந்த சத்தியத்தை இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலேயும், எந்த பிரச்சனை மத்தியிலேயும், எந்த சவால்களின் மத்தியிலேயும் நன்மையும் கிருபையும் மாத்திரம் நிச்சயமாகவே என்னை தொடரும். ஆமென். சவால்கள் வரத்தான் செய்யும், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், சூழ்நிலைகள் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். அதை நீங்க பார்க்க கூடாது. அதை பார்க்காமல் நீங்கள் எதை பார்க்க வேண்டும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் நிச்சயமாகவே என்னை தொடரும். ஆமென். அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் இது என்ன செய்யும், வலிக்கும். உட்கார்ந்து புலம்ப கூடாது, என்ன சூழ்நிலை ஒரு மாதிரியா இருக்குது, என்ன பிரச்சனை ஒரு மாதிரியா இருக்குது, என்ன சவால்களா வருது வாழ்க்கையில, ஒரே போராட்டமா இருக்குது. ஆனா சத்தியம் சொல்லுது, உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் மாத்திரம் உன்னை தொடரும் என்று சொல்லுகிறது. எங்க நன்மை வர்ற மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி என்ன செய்யுது, சில சமயங்கள் இருக்குது. நல்லா கவனிங்க, சூழ்நிலைகள் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே, சவால்களின் மத்தியிலே இதை நீங்கள் ஆழமாக விசுவாசிக்க வேண்டும். எதை விசுவாசிக்க வேண்டும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் உயிருள்ள நாளெல்லாம், என் ஆயுளுள்ள நாளெல்லாம், என் வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் மாத்திரம் நிச்சயமாகவே என்ன செய்யும், என்னை தொடரும் என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அது மட்டுமல்ல, அதாவது நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று இவன் நன்றாக அறிந்து வைத்திருப்பது மட்டுமல்ல, அதை வாயினாலே அறிக்கையும் செய்கிறான். அதை பாருங்க, நீங்கள் ஆழமா புரிந்து கொள்ள வேண்டும். சிலருக்கு பாருங்க உள்ள ஆசை இருக்கும், நன்மை எனக்கு வரணும், கிருபை எனக்கு வரணும்,
கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு வரணும், சுகம் எனக்கு வரணும், வெற்றி எனக்கு வரணும்னு சொல்லி பாருங்க விரும்புவாங்க. ஆனா வாயை திறந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க, பேசவே பேச மாட்டாங்க. வாயை ஓடி உம்முன்னு வச்சு உட்காந்துருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? உம்முன்னு உட்காந்துருப்பாங்க. கட்டில் ஏறி இருந்துருப்பாங்க, உட்காந்து சேர்ல ஏறி உட்காந்துருப்பாங்க, எங்க ஸ்டூல் ஏறி உட்காந்து மாட்டி உம்முன்னு உட்காந்துருப்பாங்க. என்னன்னா அவங்க வாயை திறந்து செய்யறது கிடையாது, அது சொல்றது கிடையாது. ஆனா உள்ளத்துல சில காரியங்களை விரும்புறாங்க, ஆசைப்படுறாங்க, விசுவாசிக்கிறாங்க, உண்மைதான். ஆனா வாயை திறந்து செய்யறது கிடையாது, சொல்றது கிடையவே கிடையாது. ஆனா பாருங்க, சங்கீதக்காரனான தாவீது இதை அவன் அறிந்து வைத்திருப்பது மட்டுமல்ல, அதை வாயினால் என்ன செய்யறான்? அறிக்கையும் செய்கிறான். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் நிச்சயமாகவே என்னை தொடரும் என்று அவன் வாயினாலே அறிக்கையிடுகிறான். ஆனால் இன்றைக்கு அநேக விசுவாசிகள் இப்படி சொல்லுவதே கிடையாது. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? தீமை என்னை தொடரும். என்ன தொடரும்? என்ன என்னை தொடரும்? தீமை என்ன தொடரும்? வியாதி என்னை தொடரும், பலவீனம் என்னை தொடரும், மரணம் என்னை தொடரும், பொல்லாப்பு என்ன தொடரும். அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. பாச அப்படி சொன்ன மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலையே, தீமை என்ன தொடரட்டும் அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்ன மாதிரி தெரியவே இல்லையே. சொல்லியிருக்கிறீங்க, கொஞ்ச நாள் யோசித்து பாருங்க. ஏன்டா என் உயிரை வாங்குற நீ? எத்தனை வழங்குச்சு? உங்க பிள்ளைய பார்த்து என்ன சொல்றீங்க? அமைதியாயிட்டீங்க. என்ன சொல்றீங்க? ஏன் என் உயிரை? அதுக்கு பேர் என்னது? அதான் மரணத்தின் வார்த்தைகள். மரணம் என்னை தொடரட்டும் சொல்றீங்க. என்னால ஒன்னும் முடியல, உன்னால தாண்டி என் ஜீவனே பாதி போயிருச்சு, என் பலனே பாதி போயிருச்சு. இப்ப என்ன சொல்றீங்க? பலன் வீணம் என்ன செய்யட்டும், தொடரட்டும்னு சொல்றீங்க. என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தனோ அன்னையிலிருந்து எனக்கு ஒண்ணுமே நல்லா நடந்ததே கிடையாது. இப்ப எதை பேசுறீங்க? தீமையை பேசுறீங்க, பொல்லாப்ப பேசுறீங்க. ஆனா நீங்க எதை பேசணும்? நன்மையை பேசணும், கிருபையை பேசணும். பாஸ்டர் ஒண்ணுமே நன்மை இல்லையே எங்க வீட்டுல, நன்மை வர்றதுக்காக பேசணும். இருக்கிற தீமைகள் மாறி நன்மைகள் வர வேண்டும் என்று சொன்னால் நன்மையை வாயை திறந்து என்ன செய்யணும்? பேசணும். உங்களால நான் சீக்கிரம் செத்து தொலைய போறேன்னா அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. கர்த்தராலே என்ன செய்ய முடியாது? கர்த்தராலே ஒண்ணு என்ன செய்ய முடியாது? பண்ண முடியவே முடியாது. அப்படிப்பட்ட வார்த்தையில பேசுவதை நிறுத்தி விட்டு என்ன பேசணும்? நான் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எனவே பாருங்க, சங்கீதக்காரனாய் தாவீது இதை அறிந்து வைத்திருப்பது மாத்திரமல்ல, அதை வாயினால் என்ன செய்கிறான்? அறிக்கையும் செய்கிறான். ஆனால் இன்றைக்கு அநேக விசுவாசிகள் அப்படி சொல்வது கிடையாது. அவர்கள் தீமையை, வியாதியை, பலவீனத்தை, மரணத்தை, பொல்லாப்பை என்ன செய்கிறார்கள்? வாயினாலே பேசுகிறார்கள். ஆகையால் அவைகள் தான் அவைகள் தொடர்கிறது. இப்ப ஒரு பெரிய பாஸ்டர் அவர் தலையில கை வச்சு ஜெபம் பண்ண என்னதான் வரப்போகுது? என்ன வரப்போகுது? சத்தமே காணோம். என்னதான் வரப்போகுது? இவங்க என்ன பேசுறாங்களோ அதுதான் வரப்போகுது. இவங்க என்ன பேசுனாங்களோ அதுதான் வரப்போகிறது. அப்ப கவனிங்க, பாஸ்டர் ஜெபம் பண்றாரு, சில வார்த்தைகளை சொல்லி அந்த வார்த்தைகளை கவனித்து அப்படி இருதயத்தில் வைத்து அதை விசுவாசித்து அதை இவர்கள் வாயை திறந்து செய்யணும். சொன்னாலும் செஞ்சு அப்படியே வலிக்கு பாஸ்டர் தலையில வச்சு கை வச்சு ஜெபம் பண்ணா மாத்திரம் செஞ்சாரு, அப்படியே நடந்து விடாது. எனவே பாருங்க, சங்கீதக்காரனாகி தாவீதை போல நன்மையும் கிருபையும் மாத்திரம் என்னை தொடரும் என்று இருதயத்தில் விசுவாசிப்பது மாத்திரமல்ல, அதை வாயினால் என்ன செய்ய வேண்டும்? அறிக்கையும் செய்ய வேண்டும். எத்தனை சொல்ல போறீங்க அப்படி? மீத உள்ளவங்க என்னங்காச்சு? மீத உள்ளவங்க நன்மை வேணாமா? கை ஊதி சொல்லுங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரமே நிச்சயமாகவே என்னை தொடரும். ஆமென். வாசிப்போம். ஒரு உதாரணத்தை பார்ப்போம். பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 19 17 முதல் 19 வரைக்கும் வாசிக்கிறேன். எல்லாரும் கவனியுங்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, அப்படி அல்ல ஆண்டவரே. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் என்ன செஞ்ச எடுத்து பார்த்தோம். ஆபிரகாமை குறித்தும் லோத்துவை குறித்தும் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையில அதைத்தான் பார்த்தோம். ஆபிரகாம் விசுவாசி தான்,
லோத்தும் விசுவாசிதான். ஆனா ஆபிரகாம் தன்னுடைய அன்பை ஆழமாக கர்த்தர் மேலே பதித்து வைத்திருந்தான். ஆனா லோத்துவோ கர்த்தர் மேல மேலோட்டமான செஞ்சிருந்தான், அன்பை பதித்து வைத்திருந்தான். பொண்ணு மேல, பொருட்கள் மேல, பணத்து மேல ஆழமாக எண்ணங்களை பதித்து வைத்திருந்தான். அதை போன வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நாம் பார்த்தோம். பாருங்க, இங்கே இன்னொரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். இங்கே இந்த வேத பகுதியிலே அது என்னவென்று சொன்னால், லோத்து சொல்றான், அதற்கு லோத்து, அப்படி அல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். தீங்கு என்னை தொடரும், நான் செத்து போயிருவேன். அவன் என்ன சொல்றான் பாருங்க, தீங்கு என்னை தொடரும், நான் செத்து போவேன். இங்க லோத்து சொல்றான் தீங்கு என்னை தொடரும். ஆனால் சங்கீதக்காரனாகி தாவீதோ அவன் என்ன சொல்லுகிறான், எந்த சூழ்நிலையிலேயும், எந்த பிரச்சனைகள் மத்தியிலேயும், எந்த சவால்கள் மத்தியிலேயும் நன்மையும் கிருபையும் மாத்திரம் நிச்சயமாகவே 100% என்னை தொடரும் என்று சொல்லுகிறான். அப்ப பாருங்க, நீங்க தாவீதை போல இருக்க போறீங்களா, லோத்துவை போல இருக்க போறீங்களா? தாவீதை போல இருக்க வேண்டும். லோத்து சொல்றான் தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். இன்னைக்கு அநேக விசுவாசியுடைய பேச்சு எப்படிதான் இருக்குது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். எனக்கு சீக்கிரம் சாவு வரட்டும், எனக்கு சாவு சீக்கிரம் வரட்டும். உங்களோட கடந்து மாரடிக்கிறதுக்கு பதிலா நான் போய் சேர்ந்து நல்லது. வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா சண்டை வந்தப்ப இப்படி பேசுவாங்க இல்லையா, உங்களோட சேர்ந்து நான் இப்படி இருக்கிறதுக்கு பதிலா நான் போய் சேர்ந்துறது ரொம்ப நல்லது. அப்படி ஒரு நாள் பேச கூடாது. தீங்கு என்னை தொடரும் என்று பேசக்கூடாது. நான் சீக்கிரத்தில் மரித்து போவேன் என்று பேசக்கூடாது. என்ன பேச வேண்டும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் என்ன செய்யும், தொடரும் என்று பேச வேண்டும். சூழ்நிலைகளை கண்டு பயப்படக்கூடாது. பிரச்சனைகளை கண்டு அஞ்சக்கூடாது. போராட்டங்களை கண்டு கலங்கக்கூடாது. ஏனென்றால் எல்லா சூழ்நிலையிலேயும் நன்மையும் கிருபையும் மாத்திரம் நிச்சயமாகவே நம்மை தொடரும். இதை பாருங்க, தாவீது விசுவாசித்தான். நாமும் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டியவைகளை விசுவாசிக்க வேண்டும். இங்க இருக்கிற எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எல்லா சூழ்நிலையில் மத்தியிலையும் நன்மையும் கிருபையும் என்ன செய்யும், தொடரும். ஆமென். அது மட்டுமல்ல, ஏன் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் என்று சொன்னால் அதுக்கு 2 காரணங்கள் இருக்கிறது. அதை பார்க்க போகிறோம். ஏன் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் என்றால், ஒன்று, கர்த்தரே நம்மை மேய்க்கிறார். யார் நம்மளை மேய்க்கிறார்? கர்த்தரே. அதைத்தான் அந்த சங்கீதம் பார்க்கிறோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஏன் நன்மையும் கிருபை மாத்திரம் நம்மை தொடரும் என்று சொன்னால், ஒன்று, கர்த்தரே நம்மை மேய்க்கிறார். இரண்டாவதாக, அவரே ஆட்டுக்குட்டியானவராகவும் இருக்கிறார். அவரே ஆட்டுக்குட்டியானவராகவும் இருக்கிறார். இதை நான் கொஞ்சம் விலைக்கு சொல்றேன், கவனிங்க. வாசிப்போம். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எல்லாரும் கவனிங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன்னுடைய ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக் கொண்டிருக்கிறது போல, நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவைகளை சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி. இப்ப வாசிக்கிறேன் பாருங்க, 14, 15. அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். என் ஆடுகளை நான் மேய்த்து, கவனிங்க, என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவைகளை மேய்ப்பேன். யார? நம்மள கர்த்தர் மேய்க்கிறாரா? நானே அவைகளை மேய்ப்பேன்.
நானே அவைகளை விசாரிப்பேன். நல்ல மேய்ச்சலிலே அவைகள் என்ன செய்வேன்? மேய்ப்பேன். அவைகள் நல்ல தொழுவத்தில் என்ன செய்யும்? படுத்துக்கொள்ளும். அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தர் இங்கே சொல்கிறார். எனவே ஏன் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் என்று சொன்னால், கர்த்தரே நம்மை மேய்த்து, கர்த்தரே நம்மை விசாரித்து, கர்த்தரே என்ன செய்கிறார்? நம்மை மடக்குகிறார். கர்த்தரே நம்முடைய தேவைகளை என்ன செய்கிறார்? சந்திக்கிறார். எனவே தான் பாருங்க, நன்மையும் கிருபையும் நம்ம என்ன செய்யும்? தொடரும். இரண்டாவதாக, ஏன் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் என்று சொன்னால், அவர் மேய்ப்பராக மட்டுமல்ல, இதைத்தான் நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு. அவர் மேய்ப்பராக மட்டுமல்ல, அவரே ஆட்டுக்குட்டியானவராகவும் இருக்கிறார். வாசிப்போம், வெளிப்படுத்தின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15, 16, 17 வாசிக்கிறேன். எல்லாரும் கவனிங்கள். ஆனபடியினால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதில்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை. வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, யாருங்க? ஆட்டுக்குட்டியானவரே இவைகளை மேய்த்து இவர்களை ஜீவனுள்ள தண்ணீர் ஊற்று அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். பாருங்க, இங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து, யார் மேய்க்கிறார்? ஆட்டுக்குட்டியானவரே மேய்க்கிறார். கவனிங்க, இயேசு கிறிஸ்து அவர் மேய்ப்பர் என்று நாம் இந்த சங்கீதத்திலே படித்து வந்தோம். ஆனால் அவர் மேய்ப்பர் மட்டுமல்ல, அவர் ஆட்டுக்குட்டியானவராகவும் இருக்கிறார். எனவே பாருங்க, இவருக்கு ஆட்டுக்குட்டியானவருக்கு நம்முடைய பிரச்சனை, நம்முடைய வேதனை, நம்முடைய வழி எல்லாமே அவருக்கு நன்றாக தெரியும். எப்படி என்று சொன்னால், அவர் இந்த பூமிக்கு மனிதனாக என்ன செய்திருக்கிறார்? வந்திருக்கிறார். அவர் மனிதனாக இந்த பூமிக்கு வந்து அவர் நம்மை போல இந்த பூமியில் என்ன செய்திருக்கிறார்? வாழ்ந்திருக்கிறார். எனவே அவருக்கு என்னுடைய வேதனைகள், என்னுடைய வலிகள், என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய போராட்டங்கள் எல்லாமே யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். கவனிங்க, அவர் வந்து சிங்காசனத்துல பரலோகத்துல தேவனாக மாத்திரம் உட்கார்ந்து இருந்தது மாத்திரமல்ல, அவர் மனிதனாக இந்த பூமிக்கு வந்து நம்மை போல என்ன செய்தார்? இந்த பூமியிலே வாழ்ந்தார். வாழ்ந்து பாருங்க, நம்முடைய ஸ்தானத்திலே நம்முடைய பிரதிநிதியாக அவர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார்? மரித்தார், ஜீவனை கொடுத்தார். அப்ப பாருங்க, என்னுடைய பிரச்சனை அவருக்கு நன்றாக தெரியும், என்னுடைய வேதனைகள் அவருக்கு நன்றாக தெரியும், என்னுடைய கஷ்டங்கள் அவருக்கு நன்றாக தெரியும், என்னுடைய எல்லாமே அவருக்கு நன்றாக தெரியும். எனவே அவர் எனக்கு நிச்சயமாகவே நன்மை செய்வார், கிருபை செய்வார், உதவி செய்வார், தூக்கி எடுப்பார், பாதுகாப்பார், பராமரிப்பார், தேற்றுவார். ஏனென்று சொன்னால் என்னுடைய எல்லாமே அவருக்கு நன்றாக தெரியும். எனவே பாருங்க, அவர் நமக்கு என்ன செய்கிறார்? நன்மை செய்கிறார். ஏன்னா அவர் மேய்ப்பராக மட்டுமல்ல, அவர் ஆட்டுக்குட்டியானவராகவும் இருக்கிறாரு. அவர் வந்து தேவனாக மட்டுமல்ல, அவர் நம்மை போல மனுஷனாக என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆகையால் பாருங்க, எனக்கு எப்படி என்னுடைய வேதனை எப்படி அவருக்கு தெரியும், என்னுடைய கஷ்டம் எப்படி அவருக்கு தெரியும், என்னுடைய வழிகள் எப்படி அவருக்கு தெரியும் என்று அநேகர் இன்றைக்கு கேட்கலாம். ஆனால் அவருக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். எப்படி என்றால், அவர் இந்த பூமிக்கு மனுஷனாக வந்து அவர் நம்மை போலவே இருக்கிறார், இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறார். அந்த வாழ்ந்த நாட்களிலே அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய வேதனைகள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய குறைவுகள், நம்முடைய தாழ்ச்சிகள் எல்லாமே அவருக்கு நன்றாக தெரியும். ஆமென். எனவே பாருங்க, அவர் மேய்ப்பராக மட்டுமல்ல, அவர் ஆட்டுக்குட்டியானவராக இருக்கிறார். அவர் ஆட்டுக்குட்டியானவராக இருக்கிறபடினாலே
அவர் என்ன செய்கிறார்? எனக்கு நன்மை செய்கிறார். எனவேதான் பாருங்க, சங்கீதக்காரனாய் தாவீது இங்கே சொல்கிறான், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் நிச்சயமாகவே என்னை தொடரும். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் என்ன செய்யும்? என்னை தொடரும். இன்றைக்கு அநேகர் பாருங்க, இதை வாயை திறந்து பேசுறதே கிடையாது. அநேக கிறிஸ்தவங்க இதை வாயினால சொல்றது கிடையவே கிடையாது. ஆமா, என்னத்தை அந்த பூமியில வாழ்ந்து என்ன ஆக போகுது? என்ன ஆண்டவருக்காக என்னத்தை வாழ போறோம்? நமங்க பேசாத போய் சீக்கிரம் சேர வேண்டியதான். சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர வேண்டியதான். இதெல்லாம் பாருங்க விளங்கல, இந்த சத்தியங்கள் எல்லாம் விளங்கல. விளங்காதனாலதான் வாயை திறந்து இதெல்லாம் பேசுறதே கிடையாது. எந்த நேரம் வாயில தீமையை பேசுறாங்க, எந்த நேரம் வாயில நோய்களை பேசுறாங்க, எந்த நேரம் வாயில பலவீனத்தை பேசுறாங்க. என்னால முடியாது, என்னால ஒன்னும் நடக்க முடியாது, எனக்கு ஒன்னும் வாய்க்காது, எனக்கு ஒன்னும் சித்திக்காது, எனக்கு ஒன்னும் கைகூடி வரவே வராது, என் நிலைமை எவ்வளவுதான், இதுக்கு மேல என்ன செய்ய மாட்டேன், ஒரு அங்கல முன்னேற மாட்டேன். பாருங்க, இப்படி பேசி பேசியே அநேக கிறிஸ்தவங்க செஞ்சாங்க, கெட்டே போயிட்டாங்க. எனக்கு விளங்குச்சு. அநேக கிறிஸ்தவங்க இப்படி பேசி பேசியே கெட்டே போயிட்டாங்க. அநேகர் கெட்டு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்களுடைய வாய் தான். அவங்களுடைய வாய் தான். என்ன பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்க, நம்முடைய வாயை நாம் சரியாக செய்ய வேண்டும், வைத்துக் கொள்ள வேண்டும். எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும், எந்த பிரச்சனை மத்தியிலையும், எந்த போராட்டங்கள் மத்தியிலையும், எந்த சவால்கள் மத்தியிலையும் நாம் ஒன்றை வாயை திறந்து அடிக்கடி சொல்ல வேண்டும். என்ன? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் நிச்சயமாகவே என்னை தொடரும். அப்படி பேசுகிற வேளையிலே நான் சொல்லுகிறேன், அந்த சவாலிலே உங்களுக்கு தான் வெற்றி உண்டாகும், அந்த போராட்டத்துல உங்களுக்கு தான் வெற்றி உண்டாகும், அந்த பிரச்சனையில உங்களுக்கு தான் வெற்றி உண்டாகும், அந்த சூழ்நிலையில நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. எல்லாம் சொல்லுவோம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் நிச்சயமாகவே என்னை தொடரும். ஆமென். எல்லாம் எழுதிருப்போம். அடுத்த வாரத்தை தொடர்ந்து பார்க்க போகிறோம். அடுத்த வாரத்துல ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்க போகிறோம். என்னன்னா, இந்த நன்மையும் கிருபையும் தொடர் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்றாங்க இல்லையா? பாருங்க, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆட்டுக்குட்டி நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் மறுபடியும். ஏன்னா அந்த ஒரு பாணியில தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இந்த ஆடு பாருங்க நன்மையை வச்சுட்டு போகுதான். ஆடுகள் நன்மையை வச்சுட்டு போகுதான். பாருங்க, அது எந்த விதத்தில் நன்மையை வச்சுட்டு போகுது, அதான் அடுத்த வாரத்தில் பார்க்க போகிறோம். அது மாத்திரமல்ல, ஒரு விசுவாசி இந்த பூமியிலே வாழ்ந்து பிறகு அவன் வயதான காலத்திலே மரித்து பரலோகம் போகிற அந்த வேளையிலே அவனும் கூட பின் சந்ததியாருக்கு நன்மையை வச்சுட்டு போறாராம். நன்மையை வச்சுட்டு போறாராம். நீங்க அநேக சொல்றாங்க இல்லையா, நான் ஒன்னும் கொண்டு வந்ததுல ஒன்னும் கொண்டு போனது கிடையாது. அவங்களுடைய தத்துவம் என்னன்னா, நான் ஒன்னும் கொண்டு வரல, ஒன்னும் கொண்டு போக போறது இல்ல. ஆனா அடுத்த வாரத்துல பார்க்க போறோம், நம்ம என்ன வச்சுட்டு போறோம், என்ன வச்சுட்டு போறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பேர பிள்ளைகளுக்கு, இந்த பூமிக்கு, இந்த தேசத்துக்கு, இந்த மக்களுக்கு நம்ம எதை வச்சுட்டு போக போறோம். ஆடுகள் பாருங்க அநேக நன்மைகளை வச்சுட்டு போகுதான் அந்த பூமியில, அநேகருக்கு நன்மைகளை வச்சுட்டு போகுதான். இதை போல ஒரு விசுவாசி எதையெல்லாம் அவன் வைத்து விட்டு போகிறான், இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது புரிந்து கொண்டால் நான் சொல்லுறேன், உங்களுடைய உள்ள அப்படி பூரிக்கும். நான் என் பின் சந்ததியாருக்கு எதை வச்சுட்டு போக போறேன். ஆமே. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, ஒரு நாளும் என் வாயில நான் தீங்க பேச மாட்டேன், தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன் சீக்கிரத்துல என்று நான் பேச மாட்டேன். மரணத்தின் வார்த்தைகளை, நோயின் வார்த்தைகளை, சுகவீனத்தின் வார்த்தைகளை, பலவீனத்தின் வார்த்தைகளை, என்னால முடியாது, என்ன எனக்கு விளங்காது, எனக்கு நடக்காது, எனக்கு உருப்படாது, அப்படிப்பட்ட வார்த்தைகளை இனிமேல் நான் பேச மாட்டேன். என் வாயில நல்ல வார்த்தைகளை பேச போகிறேன், நன்மையை பேச போகிறேன், கிருபையை பேச போகிறேன், ஜீவனை பேச போகிறேன், சுகத்தை பேச போகிறேன், ஆரோக்கியத்தை பேச போகிறேன், ஆசீர்வாதத்தை பேச போகிறேன், ஐஸ்வர்யத்தை பேச போகிறேன், பாதுகாவலை பேச போகிறேன், செழிப்பை பேச போகிறேன், வெற்றியை பேச போகிறேன், உயர்வை பேச போகிறேன். நல்ல வார்த்தைகள் எதுவோ அவைகளையே நான் பேச போகிறேன். கர்த்தாவே, சங்கீதக்காரனாகிய தாவீதை போல நல்ல வார்த்தைகளை நான் பேச போகிறேன். ஹல்லேலூயா.
கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலையும், எந்த சவால் மத்தியிலையும், எந்த போராட்டத்தின் மத்தியிலையும் நான் ஒரு நாளும் மரணத்தின் வார்த்தையில, தீமையின் வார்த்தையில, அழிவின் வார்த்தையில, நாசமோசத்தின் வார்த்தையில, விபத்தின் வார்த்தையில நான் பேச மாட்டேன் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் மாத்திரம் நிச்சயமாகவே என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் மாத்திரம் நிச்சயமாகவே என்னை தொடரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே நீ நல்லவர், நீ நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீர். நீ நன்மைகளை மாத்திரமே செய்கிறீர். ஒரு நாளும் நீ தீமை செய்ய மாட்டீர் கர்த்தாவே. ஒரு நாள் யாருக்குமே இதுவரைக்கும் நீ தீமை செய்தது கிடையாது. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீர். நாங்களே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும் பொழுது நீர் நல்ல பிதா, நீ நன்மை செய்ய மாட்டீரோ? நீ நன்மை செய்வது நிச்சயம் அல்லவா கர்த்தாவே? நீ நிச்சயமாகவே எங்களுக்கு நன்மை செய்கிறீர். ஒரு நாள் எங்களுக்கு தீமை செய்ய மாட்டீர் கர்த்தாவே. இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய உள்ளத்திலே, எங்களுடைய மனதிலே ஆழமாய் பதியட்டும். நீர் நல்லவர் என்கிற இந்த சத்தியம், நீர் நன்மை செய்கிறவர் என்கிற சத்தியம் எங்களுடைய உள்ளத்திலே அப்படி வேரூன்றட்டு கர்த்தாவே. அது அப்படி பதியட்டுமே கர்த்தாவே. நீர் ஒரு நாளும் நன்மையும் தீமையும் செய்ய மாட்டீர். நீ நன்மையை மாத்திரமே செய்கிறீர். நீ நன்மையை மாத்திரமே செய்கிறீர் கர்த்தாவே. ஒரு நாள் எங்களுக்கு தீமை செய்ய மாட்டீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு நாளும் எங்களுக்கு நீ தீமை செய்ய மாட்டீர் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் நிச்சயமாகவே என்னை தொடரும் என்று இன்றைக்கு நாங்கள் பார்த்தோமே கர்த்தாவே. வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே நன்மையும் கிருபையும் மாத்திரம் நிச்சயமாகவே தொடருவதாக. சுகம், பலன், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், வளமை, வாழ்வு, வெற்றி, ஜீவன், பெருக்கம் இயேசு நாமத்தினாலே இவர்களை தொடருவதாக கர்த்தாவே. தீமைகளை கட்டி நிராகரிக்கிறோம். வியாதிகளை இயேசு நாமத்தில் நிறுத்துகிற கர்த்தாவே. பலவீனங்களை நிறுத்துகிற கர்த்தாவே. நன்மையும் கிருபையும் இயேசு நாமத்தினாலே இவர்களை தொடரட்டுமே கர்த்தாவே. இந்த சத்தியத்தை கர்த்தாவை அறிந்து கொண்டு வாயினாலே அறிக்கை செய்து கர்த்தாவை இவர்கள் பெற்றதை அனுபவிக்க இவர்களுடைய உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவ்விதமாய் செய்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.